தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 8வது வாக்கியம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அனைத்து புனிதர்களின் நாளை கொண்டாடுகிற நீயும் நானும் இந்த நாளில் விசேஷமாக செய்ய வேண்டிய காரியங்கள், புனிதர்கள் எவ்வாறு பாவத்தை தவிர்த்து தெய்வத்துக்கு மட்டும் முக்கியம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நீயும் நானும் இந்த நாட்களில் எடுக்க வேண்டிய தீர்மானம், நாம் கொண்டாடுகின்ற ஒரு புனிதர்களும் புனிதைகளும், நம்ம பெயர் கொண்ட புனிதர்களும் புனிதைகளும் அவர்கள் எப்படி ஒரு பாவத்தை தவிர்த்து இறைவனுக்கு முக்கியம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் பாவத்தை தவிர்த்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி எடுப்போம். அதோட முதல் படிதான் நீ நான் செய்கிற பாவ சங்கீர்த்தனம். ஆக நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டு, தெய்வமே இனி முதல் எந்த பாவத்துக்கு அடிமை ஆகாமலும் பாவச்சூழலுக்கு அடிமை ஆகாமலும் இருக்க நீரின் துணை புரியும் சொல்லிக்கொண்டு இறைவனில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டும் பாவச்சூழலுக்கு போகாமல் பாவத்துக்கு அடிமை ஆகாமல் வாழக்கூடிய கிருபையை தந்திரலும். என் பேர் கொண்ட புனிதர்களை போலவே புனிதையைப் போலவே நானும் வாழ எனக்கு சக்தியை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.